தளபதி வரப்போய் தான் தமிழ்நாடு முழுக்க குடும்பம் குடும்பமா வந்து வாக்கு போட்டிருக்காங்க. விஜய் அலை தமிழ்நாடு முழுக்க வீசி இருக்கு. விஜய் அலைனால தான் 85 விழுக்காடு. அரண்டிச்சு மத்திய அரசு, பதறிச்சு திமுக அரசு, நடுங்கிருச்சு அதிமுக, ஓடி போயிருச்சு காங்கிரஸ் அப்படின்னு சொல்லி தாவேக்காலாம் புலங்காகிதம் அடைந்து சமூக வலைதளங்கள் ஊடகங்கள்லாம் இது விஜய் அலைங்க, விஜய்க்காக தான் மாட்டு பாத்தீங்களா? ட்ரெஸ் கூட 1 லட்சம் பேர் ஒரே மாதிரி பேண்ட் ஷர்ட் போட்டு வந்திருக்காங்க, கையில காப்பு போட்டுக்கிட்டு எப்படி வந்திருக்காங்க பாருங்க. ஆணும் பொண்ணும் குடும்பமா வந்து ஓட்டு போட்டிருக்காங்க. அதனால கண்டிப்பா ஒரு அலை நிகழ்ந்துச்சுன்றாங்க. தமிழ்நாட்டில் 85.15 விழுக்காடு வாக்கு பதிவானதுக்கு பக்கா மாஸ் காரணம்னா மேற்கு வங்கத்தில் 92.15 விழுக்காடு ஆயிருக்கு. அங்க எந்த மாஸ் காரணம்? இங்க யார் காரணம்? யார் காரணம் தெரியுமில்ல? எஸ்ஐஆர் காரணம். எஸ்ஐஆர்ல கிட்டத்தட்ட தமிழ்நாட்டில் 6,50,00,000 வாக்குகள் மேல இருந்துச்சு. இந்த வாக்குகள் எல்லாம் கழிச்சு ஒரு 75 லட்சம் வாக்கு தூக்கிட்டாங்க. இறந்து போனவங்க, டபுள் ஓட்டு 2 ஓட்டு இருந்தவங்க, அப்புறம் இங்க ஓட்டு இருக்கும், வெளிநாட்டு இருந்துருவாங்க, வரமாட்டாங்க, அவங்களுக்கு எந்த விதமான வீடு எதுவும் இருக்காது, இந்த மாதிரி வீடு மாறி போனவங்க, இது பல காரணங்களால எஸ்ஐஆர்ல 11 காரணங்களை வைத்து கிட்டத்தட்ட 75 லட்சத்துக்கு மேற்பட்ட வாக்குகள் இந்தியா முழுமைக்கு நீக்கப்பட்டுச்சு. அப்படி தமிழ்நாட்டிலையும் நீக்கப்பட்டுச்சு. ஆவரேஜா 10 விழுக்காடு, சென்னை போன்ற பகுதிகளில் கிட்டத்தட்ட 30 விழுக்காட்டுக்கு மேல எஸ்ஐஆர்ல வாக்குகள் நீக்கப்பட்டுச்சு. ஒரு எடுத்துக்காட்டுக்கு போன தடவை ஒரு பூத்துல 100 பேர் ஓட்டு போடுறான் அப்படின்னா 100 ஓட்டு இருக்கு, அதுல 60 பேர் ஓட்டு போட்டா என்ன அர்த்தம்? 60 விழுக்காடுன்னு அர்த்தம். இப்போ இந்த தேர்தலில் எஸ்ஐஆர்ல கிட்டத்தட்ட ஒரு 30 பேரை தூக்கிட்டாங்க. 30 பேர்ல இறந்து போனவங்க, ஊர்ல இல்லாதவங்க, 2 ஓட்டு இருக்கவங்க தூக்கிட்டாங்க. அப்ப எவ்வளவு ஓட்டு இருக்கு? 70 ஓட்டு இருக்கு. 70 ஓட்டு இடத்துல மீண்டும் 60 பேர் ஓட்டு போடுறான். எத்தனை பர்சன்டேஜ் வரும்? நெருக்கி 90% வரும். அதுதான் நடந்திருக்கு. ஏற்கனவே வாக்களிச்சவன் தான் திருப்பியும் வாக்களிச்சுக்கிறான். வெளிப்படையா சொல்ல போனா கடந்த சட்டமன்ற தேர்தலை விட இந்த சட்டமன்ற தேர்தலில் வாக்கு எண்ணிக்கை குறைவு.